நான் இன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி நிறைய பேர்த்து இதில் ஃப்ரெண்ட் ஹேர் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய கமெண்ட் பாஸ் ஆகும். என்னென்னா, நீட்டாக வந்து உனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாதா, ஏன் எப்போவுமே டயர்டாக இருக்க, ரொம்ப வேலை செஞ்சதுனால தான் இப்படி ஹேர் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய கமெண்ட் வரும். ஸோ நமக்கு தான் தெரியும், இந்த குட்டி குட்டி ஹேரில் நிறைய ஹேர் பின் வச்சாலும் ஃப்ரெண்டில் வந்து ஐயமாக இருக்கும். எனக்கு டேண்ட்ரஃப் இருக்கிறனால ஹேர் ஆயிலும் ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் வந்து ஆலிவேரா ட்ரை பண்ண அப்போ செட் ஆகி நிற்கும்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சாலும் ட்ரை ஆகுது, கொஞ்ச நேரத்தில் திருப்பி முடி வந்துடுது. ஸோ எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது இந்த மஸ்காரா தான். சில டைம் நம்ம எங்கேயா வெளில போகும்போது மஸ்காராலாம் போடுறதுக்கே மறந்துடுவோம். பட் இந்த ஹேர் செட்டிங்காக வேண்டியாவது மஸ்காரா ஐக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தலைக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படியே செட் ஆகி நிற்கோங்க. நம்ம வீட்டு வரது வரைக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு ஸ்கேல்ப் இல்லைன்னா ஹேரில் எந்த இஷ்யூஸும் இல்லைன்னா இதே ப்ரஷ்ஷில் வந்து ஆயில் இல்லைன்னா ஆலிவேரா ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.